வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். போதையோட ரூம்குள்ள வராங்க. ரூம்குள்ள ஒரு பாட்டிலும் டம்ளரையும் பத்திரமா மறந்துடாம இருக்கிறது வழக்கமா நடக்கிற சமாச்சாரம். குடிச்சு முடிச்ச பிறகு இன்னும் கொஞ்சோண்டு அந்த கிரேவிங் ஒண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாரி கையிலேயே தூக்கிட்டு போயிருவான். இன்னும் நான் ஸ்டெடியா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையிலேயே கொண்டு வர்றது. அது குமரன் கையில வச்சார். குமரன் ஒரு பறிச்சுட்டு வந்துட்டார் போல இருக்குது. வராங்க. வந்து பெட்டி தூக்கி வைக்க போகிறாங்க. உடனே வந்துட்டு, "காவேரி நீ குனியக்கூடாது, நீ நிமிரக்கூடாது, நீ அசையக்கூடாது, நீ திரும்பக்கூடாது, நீ பார்க்கக்கூடாது" அப்படின்னு நானே பண்ணுறேன் எல்லாத்தையும் அவரே பண்ணுறாரு. அப்புறம் எல்லாம் உட்காராங்க. உட்காந்து ஒரே ரொமான்ஸு. அந்த இடத்துல ஒரு வாரத்தில் போதையில் கூட தப்பி தவிர நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கவே இல்லை. சரி இது வழக்கமாக வந்துட்டு ஆம்பளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விட்டேத்தியா இருக்கும் அப்படின்னு நினச்சா கூட பொண்ணுங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்பாங்க. பொண்ணுங்களுக்கு விட்டேத்தியா போனாக்கா பசங்களுக்கு பயம் இருக்கும்பாங்க. இது எல்லாம் மாற்றி மாற்றி வரும். ஆனா, இதில ரொம்ப அக்கறையா இருக்க போறதுனாக்க, இந்த மதர்லி கேர்ல அந்த பொண்ணுங்க தான் வந்துட்டு, நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து? என்ன செய்யலாம்? அப்படிங்கிற சமாதானத்த யோசிப்பாங்க. அட்லீஸ்ட் வந்து 2 பேரும் கலந்து பேசுவாங்க. ஆனா, இதில வந்துட்டு ரொமான்ஸு, நான் இப்படி நெனச்சேன், நீ உங்களோட பாசமா இருக்கன்னு நெனச்சேன், உங்க மடியில படுத்துக்கலான்னு நெனச்சேன், நான் ஒண்ணு பண்ணலான்னு நெனச்சேன், இருந்தாலும் பயம் இருந்துகிட்டே இருந்தது, என் மூஞ்சில பயம் இருந்துச்சு, என் மூக்குல பயம் இருந்தது, அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. இந்த ரொமான்ஸுக்கு எகென்ஸ்ட் ஆனவங்க நம்ம அப்படின்னு மட்டும் நெனச்சிடக்கூடாது யாருமே வந்துட்டு. நான் நேத்தைக்கு என்னுடைய ஃபேஸ்புக் அப்டேட்ல கூட வந்துட்டு வந்து என்னுடைய என்னுடைய எனக்கு தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொமான்டிக் சார் அப்படின்ட்டுலாம் போகிறாங்க. இது ரொமான்ஸுங்கிறது விஷயம். ஒரு 9 வருஷம் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடித்தேன் நான்லாம். சரி ஃபார் நான் பேசும்போது வந்துட்டு ரொமான்ஸ்லாம் இல்லை, ஏதோ கட்டாய கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு இந்த ரொமான்ஸை பற்றி கேவலமாக பேசுகிறான்னு நினச்சிடக்கூடாது. ரொமான்ஸ் எவ்வளவு தேவையோ அந்த ரொமான்ஸ் வந்துக்கிட்டு மனுஷனை உருவாக்குறதுக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்புறம் விஷயம். காதலும் அந்த அந்த மயக்கமும் அதெல்லாம் சேர்ந்து வந்து என்னன்னாக்கா மனுஷனை மேலே கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறது தான். அதெல்லாம் நான் போய் நின்றுருக்கேன் அப்படிங்கிறது தான். ஒரு 150 கண்ட்ரியில் பசங்களுக்கு போய் பாடம் நடத்திட்டு வந்திருக்கிறேன் நான் அப்படின்னா. இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் எங்கன்னா என்னுடைய காதல் என்னைய கூட்டிட்டு போச்சு. ஒரு சின்ன ஒரு வில்லேஜ்லேருந்து கூட்டிட்டு போச்சு. ஸோ அந்த ரொமான்ஸு, அந்த காதல் அப்படிங்கிறது தான் வந்து. ஆனா உருப்படாம உட்காந்துக்கிட்டு நான் வந்து உன்னைய நினச்சேன், நீ என்ன நினச்ச அப்படி நம்மலாம் சேர்ந்து ஊர் நினச்சிச்சுன்னு பச்சிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு தான். எனிவே தூங்கியாச்சு, காலைல எந்திரிச்சாச்சு, எந்திரிச்சோன்னே "தூங்கிட்டியாப்பா? உனக்கு எப்படி?" அப்படின்னா, "என்னை பத்தி ஸ்பெஷலா கேர் குடுக்காதீங்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. அது நியாயமான பேச்சு. அதில ஒண்ணும் மாற்றமே இல்ல. அப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறது தான். அப்ப பார்த்தா தாத்தா, பாட்டி வந்து நிக்கிறாங்க. கையில பல தூரம் வந்து நிக்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு வந்துட்டு போய் கூட்டு வருது. விஜய் நகரவே இல்ல. அங்கேருந்து கூட்டிட்டு வந்தோன்னே வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சா விஜய் வேணுனாலும் கீழ உட்கார்றாரு. இடம் இல்ல வசதினால கீழ உட்கார்றாரு. "என்ன கீழ உட்கார்றீங்கன்னா?" "இல்ல, இல்ல நம்ம வீடு தானே உட்காந்துக்கலாம்" அப்படிங்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, "என்ன நான் கோவப்பட்டேன். நான் வந்து டிவோர்ஸ் வாங்க கையெழுத்து வாங்கினேன். ஆனா எதுக்காக வந்தேன்? என் பேரன் கஷ்டப்படுறான். பசுபதியால் அவளுக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சேன். நீ அன்னைக்கே ப்ரெக்னென்ட்டா இருக்கிறேன்னு சொல்லியிருந்தீன்னா, நான் இந்த விஷயத்த பேசியிருக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொன்னது. இதை விட என்ன சொல்லணும் ஒரு பாட்டி அப்படின்னு எனக்கு தெரியல. பாட்டி வந்து வில்லிக்கு சாரதாவுக்கு வில்லியா தெரியலாம். ஆனா விஜய்க்கு எப்படி வில்லியா தெரிய முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு புரியவே இல்ல அப்படிங்கிறது தான். இந்த பழமெல்லாம் வாங்கினது பாட்டி தான். இந்தான்னு குடுத்தா, அவங்க சொன்னாங்க, "இத நான் இங்க குடுக்க விடல. வீட்டுக்கு கொண்டு போக தான் குடுத்தேன். இதெல்லாம் நல்லது அவ சாப்பிட்றதுக்காக கூட்டு வந்தேன். கிளம்பு போலாம்" அப்படின்னு சொன்னா, உடனே வந்து "கிளம்பும்மா போலாம்" அப்படின்னா, அந்த பொண்ணும் கிளம்புது. சாரதாவும் போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா விஜய் வந்து "நில்லு" அப்படின்னு கா கா காவேரியை சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் இதானே அவங்களுடைய இன்டென்ஷனே அதானே பிரிச்சு வைக்கணுங்கிறது தானே கதை எழுதுறவங்களோடது. உடனே வந்துட்டு "சரி போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க வாங்க பாட்டி தாத்தா கூட்டு போய் தனியா பேசுறாரு. நான் வரல இங்கேயே இருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வரார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, இந்த விஜயகாந்த் படத்தில சொல்லுவாரு வடிவேலு, "ஐயா முடிச்சுப்புட்டாங்கய்யா, எல்லாம் முடிஞ்சு போச்சுய்யா, எல்லாம் முடிச்சுப்புட்டாங்கன்னு" அந்த பொண்ணு பார்க்குற இடத்துல சொல்லுவார்ல, அந்த மாதிரி அவ்வளோதான். விஜய இனிமே வந்துட்டு இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப முக்கியம். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்துட்டு பலதையும் ஆராய்ஞ்சு பண்றது. சொல்லுவாங்கல்ல, இது யோசிச்சு செய்யி, அப்படி செஞ்சுட்டு யோசிக்காதேன்னு சொன்ன மாதிரி தான், இவரு செஞ்சுட்டு தான் யோசிப்பார் போல இருக்கு. பார்ப்போம்.